Hello friends, welcome to our channel. இன்னைக்கு ரெண்டு சிம்பிள் ingredients வச்சு எப்படி கேக் ஸ்ப்ரிங்கிள்ஸ் செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா subscribe பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு ingredients என்னன்னு பாத்தீங்கன்னா first வந்துட்டு powdered sugar or icing sugar. இது வந்துட்டு சாதாரண sugar தான் மிக்ஸில போட்டு grind பண்ணி எடுத்தது. அப்புறம் வந்துட்டு water. இந்த ரெண்டு ingredients வச்சு தான் நம்ம பண்ண போறோம். First வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு powdered sugar ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது நார்மல் சுகரை மிக்ஸியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு இப்போ நல்லா ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி சளிச்சு ஆட் பண்ணிக்கோங்க, எந்த கட்டியும் இல்லாத மாதிரி. இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 கப்புக்கு வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்காக இருக்கணும், இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ஸோ தண்ணி ரொம்ப கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை தண்ணி அதிகமாக போயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட பவுடர் சுகர் ஆட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது கூட ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு தேவையான கலர் வந்ததும் நான் வந்துட்டு இதை ஆட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டார்க் கலர் வேணும்னா நிறைய ஆட் பண்ணிக்கலாம், லைட் கலராக வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதே மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கலருக்கு வந்துட்டு அதே மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு டர்மரிக் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன், அதாவது மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறதால இதோட ஃப்ளேவர் வரும்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம், தாராளமாக ஆட் பண்ணலாம். ஃப்ளேவர்லாம் வரவே வராது, நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ எந்த ஃப்ளேவரும் வராது, நீங்கள் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 2 கலர் செஞ்சாச்சு. அடுத்து 3rd கலருக்கு வந்துட்டு நான் கறி லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலை யூஸ் பண்ணி ஒரு ஃபுட் கலர் மாதிரி செஞ்சு பார்த்தேன். பட் வந்து அது ஒர்க் ஆகலை, கலர் ரொம்ப லைட்டாக தான் வந்திருக்கு. இது ட்ரை ஆனதுக்கப்புறமும் கலர் அவ்வளோக்கா வரல, ஸோ அது ஃபெயிலியரில் போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் கலர் வந்துட்டு நான் பீட்ரூட் ஃபுட் கலர் செஞ்சுருக்கேன். பீட்ரூட் யூஸ் பண்ணி ஜெல் ஃபுட் கலர் செஞ்சுருக்கேன், அது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து எப்படி செய்யணுங்கிற வீடியோவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ரெட்டிஷ் கலராகவும் இல்லாமல் பிங்கிஷ் கலரும் இல்லாமல் ஒரு காமனான பிங்கிஷ் ரெட் கலராக இருந்துச்சு. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் இதுவும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம 4 கலர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம், எல்லோ, பிங்க், ரெட், அப்புறம் க்ரீன். இந்த க்ரீன் தான் வந்துட்டு ஒர்க் ஆகலை. இதுக்கு வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அதோட கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கெல்லாம் வந்து நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இது கண்டிப்பாக ஆட் பண்ணணும்லாம் இல்லை, ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் இல்லை. ஆட் பண்ணலைனாலும் ஸ்மெல்லாம் வராது. ஸ்மெல் வந்துட்டு இது சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதால நல்லா ஸ்மெல்லாக தான் இருக்கும். இப்போ வந்து இந்த கலர்ஸ், இந்த பேஸ்டெல்லாம் வந்துட்டு நான் ஒரு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு டிப்பை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு பிளேட் இல்லைனா ஒரு கவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள்கிட்ட பட்டர் பேப்பரே அவைலபிளாக இருக்குது அப்படின்னாலும் பட்டர் பேப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் எப்படி பட்டர் பேப்பர் செய்யணும்னு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், ஸோ அதையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது ஒன்று ஆட் யூஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ஸ் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் வேணும்னாலும் அந்த ஷேப்புக்கு நீங்கள் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஜஸ்ட் பிளேட்டில் இர்ரெகுலரான ஷேப்ஸ்லாம் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ரெட் கலர் வந்து நான் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் மற்ற கலர்ஸும் நான் பண்ணியிருந்தேன், பட் அது வந்து வீடியோவில் நான் அட்டாச் பண்ணலை. பாருங்கள், இது நல்லா காயட்டும். ஒரு 4 hours, அட்லீஸ்ட் 4 hours நீங்கள் வந்து காய வச்சிங்கன்னா இது பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். 3 hours and 45 minutes ஆயிடுச்சு. இப்போ வந்து ரிமூவ் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. பட் கொஞ்சம் இடத்துல ட்ரை ஆகாததெல்லாம் அப்படியே வந்திருக்கு. இது அகெயின் கூட நீங்கள் காய வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ பாருங்கள், ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் ரெடி ஆகி வந்துடுச்சு. ரெட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி மற்ற கலர்ஸும் நான் ரெடி பண்ணியிருக்கேன், அதையும் வந்துட்டு நான் காட்டுறேன். நல்லா ட்ரை ஆனாதான் வந்துட்டு இது நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கலர் வந்துட்டு இந்த க்ரீன் கலர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த க்ரீன் கலர் பாருங்கள், அவ்வளோக்கா ஒன்றும் கலர் வரல, ஒயிட் மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட ஃபுட் கலர் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா
ஃபுட் கலரே ஆட் பண்ணாமல் ஒயிட்டாகவும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லோ க்ரீன் ரெண்டையும் எடுத்தாச்சு. அண்ட் நான் வந்து பிங்க்கையும் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லா ஃபுட் கலர் யூஸ் பண்ணி நான் செஞ்ச ஸ்ப்ரிங்கிள்ஸையும் ஒன்றாவே போட்டுட்டேன். பிகாஸ் மல்டி கலர் மாதிரி இருந்தாவே எனக்கு ஓகே தான். பாருங்கள், க்ரன்ச்சியே உடையணும், அந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்கணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் இல்லைனா கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து 2 months வரைக்குமே யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். பட் வந்து எந்த ஈரமும் இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நாளுக்கு வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் குக்கரி, பேக்கிங், DIY ஐடியாஸ், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ், பியூட்டி டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ், நெயில் ஆர்ட்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபார் ஸ்டடீஸ், நியூ யூடியூப் சேனல் ஸ்டார்டிங் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதில் ஆல் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம், நான் அப்லோட் பண்ணுறேன்.